குறிப்பா எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொத்து கணக்கு காட்டியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில். என்னதான் சொல்லியிருக்காரு, எங்க அண்ணன் வந்து என்ன இருக்காத காமிச்சிருக்காங்க, அவரு சொத்து கணக்கு காமிச்சிருக்காரு. முன்னாள் வந்து மேயர், முன்னாள் துணை முதலமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளாக முன்னாள் முதலமைச்சர், மொத்தமாக அவர் 3 கோடி தான் எட்டான் வச்சார். அதுல கொடுமை என்னன்னு கேளுங்க, வெறும் கொடுமை. அப்படி சொந்தமா கார் இல்லையா தெரியுமா? சொந்தமா கார் கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு எல்லா கார் கம்பெனிலையும் 3 லட்சத்துல 5 லட்சம் கொடுத்தா டியூல ஒரு கார் கொடுக்குறாங்க. நான் எல்லா தொகுதியிலும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி எங்க அண்ணன் சம்பத்தை அவர்கிட்டையும் சொல்றேன், அண்ணன் நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த உடனே முதல் வேலையா பச்சை கிளிக்கு ஒரு காரு நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்ம சொந்த செலவுல கார் இல்லையாங்க முதலமைச்சர் காரு. 2 கேசின் கேண்டு இருக்கு பாருங்க, கேசின் கேண்டு. அந்த கேசின் கேண்டு கையில வெறும் 10,000 தான் இருக்காங்க. அதை விட கொண்டு ஒரு பேங்க்ல 40,000 தான் இருக்கான். நம்ம ஆளுக்கு 5-10 சேர்த்து போட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் அதான் அக்கௌண்ட்ல போடுவோம். என்ன மாதம் பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்த கட்சி எங்க இருந்து உங்க அப்பா கொண்டு வந்தீங்களா? உங்க அப்பா கொண்டு வந்தீங்களான்ற. இப்ப இடையில இந்த திருட்டு ரயில் பிரச்சனை பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தெரியாத கதை ஒன்று சொல்லட்டுமா? என் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியாத கதை சொல்லட்டுமா? அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாத கதை ஒன்று சொல்லட்டுமா? அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாத கதை ஒன்று சொல்லட்டுமா? உங்க தாத்தா நாகப்பட்டினம் ஒரு சோடா கம்பெனியில வேலை பார்த்தார். மொத்த சம்பளமே 60 பைசா மாத சம்பளம். ஆனால் அந்த சோடா கம்பெனியில இருந்து உங்க தாத்தா வேலையை விட்டு நின்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? கடையில் இருந்த 2 ரூபாயை திருடி விட்டு பக்கத்தில் இருந்தவர் மேல் பழியை போட்டுவிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போய்விட்டீர்கள். அங்கு இருந்த இன்னொருத்தர் அதை கண்டுபிடித்து உங்களை ஒப்படைத்ததன் அடிப்படையில் அந்த 2 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டு வேலையை விட்டு போனவர் தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். முதல் திருட்டே சோடா கடையில் ஆரம்பிச்சு, சோடா கம்பெனியில் ஆரம்பிச்சது உங்களுக்கு. இதுல திருட்டு ரயில் சொல்லிவிட்டாங்க. ரயில் திருட்டு ரயில் இல்ல, இந்த ஆள் திருட்டு மாதிரி இருந்திருக்காரு. உண்மையிலேயே அந்த டிடிஆர் மட்டும் கையில கிடைச்சிருந்தாரு வச்சுங்களா, அவர் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் தமிழ்நாடு போல பிரச்சனை அனுபவிச்சுக்க வாய்ப்பே இல்லைங்க. இல்ல கௌரவம் கீழே போயிடுச்சா? எங்க அப்பாவே திருட்டு, உங்க அப்பா சோடா கம்பெனியில பிறந்தவர். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னு கேளுங்க. இதை ஏன்ட்ட சொன்னாரு யாருமா? வேற ஒருத்தர் மேல பழிய போட்டு மாட்டி விட்டீங்களா? உங்க தாத்தாவோட உங்க அப்பாவோட கொலி அவரே தான் சொன்னார். நேரடியாக சொன்னார், என்னிடமே சொன்னார். வாரம் சாட்சியாக 2 பேர் இருக்கிறோம். நீங்க மறுக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை பொய்யை கட்டவிட்டு விட்டு இந்த மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கி திராவிட மாடல் 2.0 அப்புறம் 3.0 ஒரு படம் வந்து கூட அந்த பேரை எடுத்து வச்சுப்பாங்க பின்னாடி. அதனால ஒரு மாற்றத்துக்கு வந்த அடிப்படை மக்களாக நமக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, கடலோர மக்களுக்கான பங்கேற்பை உறுதி செய்திருக்கக்கூடிய, என் இனத்தினுடைய பிரச்சனைகளை உடனடியாக சொல்லி கடத்தி தலைவர்களிடமே உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்றமாக வரக்கூடிய தேர்தலில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எங்கள் அன்பு அண்ணன் MC சம்பத் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. அடிப்படை மக்களுக்கான ஆதாரமாக இருந்து பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் வந்து தகுதி தராதரம் அதெல்லாம் இல்லைங்க. தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய தகுதி தராதரத்தை தீர்மானம்